வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு தலைப்பு உலகம் எப்படி தோன்றியது. மாணவர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அல்லது ஐஐடி படித்தவர்களாக இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள், தற்காலத்து விஞ்ஞானிகள் கூறும் கருத்து, பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் மாக்மா என்ற வாயு கோளம் சுழன்று கொண்டிருந்தது. அந்த சுழற்சியின் காரணமாக அதில் சிதைவுகள் ஏற்பட்டு பல கிரகங்கள் உருவான. அந்த மாதிரி கிரகங்களில் ஒன்று பூமி. அந்த பூமியிலே தான் முதலில் புல் பூண்டு தாவரங்கள் தோன்றின, பிறகு மனிதன் தோன்றின. இது சயின்டிஸ்டோட கருத்து. நம்முடைய தமிழ் ஞானிகள், சைவ சித்தாந்த ஞானிகள் பல பேர் இருக்காங்க. அந்த ஞானிகள் கூறும் கருத்து என்னவென்று பார்ப்போம். எப்படி அவர்கள்லாம் ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழ் ஞானிகள். இப்போ 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு தற்சமயம் உள்ள விஞ்ஞானிகள் கூறும் கருத்து இது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும். பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் மாக்மா என்ற வாயுக்குளம் சுழன்றது. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே சரியாக கணிக்க முடியாது நம்மளால். அப்போ எல்லாம் ஏன்னா 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிடையாது, செல்போன் வசதியெல்லாம் கிடையாது. அப்போ பல்லாயிரம் கோடிக்கு முன்னாடி சூரியன் அது வேகமாக சுற்றுனுச்சு. அதனில் இருந்த சுழற்சியின் காரணமாக அது வெடித்து சிதறியது. அந்த மாதிரி சிதறினது தான் மற்ற கோள்கள் அப்படிங்கிறாங்க. நம்முடைய சைவ சித்தாந்த ஞானிகள் என்ன கூறினார்கள் என்பதை மட்டும் இன்று ஓரளவு சுருக்கி பார்க்கலாம். ஒரு பொருள் தோன்ற வேண்டுமானால் அதற்கு ஒரு காரணம் வேண்டும். நல்லா புரிஞ்சுங்களா? ஒரு பொருள் தோன்றுவதற்கு ஒரு காரணம். இந்த பாட்டில் தோன்றுவதற்கு என்ன காரணம்? இது ஒரு ஆயில்னு வச்சுங்க. இந்த ஆயில் அடைக்கிறதுக்காக இந்த பாட்டில் தயார் பண்ணப்பட்டது. இந்த ஆயில் அடைக்கிறதுக்காக செய்யப்பட்டது. இதனுடைய மூலப்பொருட்கள் என்ன? இது எதனால் செய்யப்பட்டது? அதாவது ஒரு காரியம் உருவாவதற்கு ஒரு காரணம் வேண்டும். அழகாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஞானிகள் விளக்குவாங்க. இதெல்லாம் நம்ம யாரும் படிக்கிறது இல்லை. ஒன்று செய்யணும். இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பானை வேணும். நல்லா கேட்டுங்களா? அதுக்கு மூலப்பொருள் மண் வேணும், களிமண் வேணும். ஒரு களிமண் இருந்தால் தான் பானையை செய்ய முடியும். நான் சொல்கிறது புரியுங்களா? இப்போ அந்த மண் என்பது எது பானை செய்வதற்கு? இது முதற் காரணம். நான் சொல்றது புரியுங்களா? முதற் காரணம். இந்த முதற் காரணம் இருந்தால் தான் பானை செய்ய முடியும். இது துணை காரணம். சரி, மண் இருக்கு. அந்த பானையை செய்வதற்கு ஒரு சக்கரம் வேண்டும். இதுதான் துணை காரணம். சக்கரம் இருந்தால் தானே களிமண்லேருந்து பானை செய்ய முடியும். புரியுங்களா? இப்போ மண்ணை முதல் காரணம்ட்டாங்க. அந்த சக்கரத்தை 2வது காரணம், துணை காரணம் அப்படின்னாங்க. இந்த துணை காரணமும் முதல் காரணமும் இருந்தால் பானை வருமா? அதை செய்வதற்கு ஒரு ஆள் வேணும். அவன் தான் நிமித்த காரணன், இறைவன் அப்படிங்கிறாங்க. சரி சார், இப்போ பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் மாக்மான்றது கோடி ஆண்டுகளுக்கு முன்னா. நான் படிக்கும் போது 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் +2 முடித்தேன். +2 முடிக்கும் போது உள்ள புத்தகத்தில் 10th உள்ள புத்தகத்தில் உள்ள பதில் பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் மாக்மா என்ற வாயு கோளம் சுழன்று கொண்டிருந்தது. இன்னமும் எனக்கு ஞாபகத்தில் அப்படியே இருக்கு. அதன் சுழற்சியின் காரணமாக, சுழற்சி வேகத்தின் காரணமாக பல கோள்கள் சிதறி அடைந்தன. அந்த மாதிரி கோள்கள் தான் நட்சத்திரங்கள், கோள்கள். ஒரு அப்ராக்சிமேட் கருத்து தான். இதை 100% ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4வது தலைமுறை 5வது தலைமுறைக்குள்ள தாய் தகப்பன் பேரே தெரியாது அவனுக்கு. அப்படி இருக்கும்போது பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் இப்படி தான் தோன்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான். இதை சரியாக ஒத்துக்க முடியாது. சரி, நம்ம சைவ சித்தாந்த ஞானிகள் என்ன கூறுகிறார்கள்? சூரியன் எப்படி தோன்றுனுச்சு? இது பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கான காரணங்களை இவர்கள் கூறுவார். அதுதான் பெரிய விஷயம். நம்மளாலாம் சிந்தனை பண்ணி அவனாலையும் சொல்ல முடியாது. அதுதான் சொல்கிறாரு, முதல்ல ஒரு பானை நம்ம வாழ்கிறதுக்கு, ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும், ஒரு மண் பானை வேணும். இப்போ சில்வர் பாத்திரம்னா அது வேறு விஷயம். அந்த பானை செய்வதற்கு முதல்ல மண் வேணும். இது முதற் காரணம். மண் இருந்தால் தான் பானை செய்ய முடியும். அந்த பானை செய்வதற்கு ஒரு கருவி வேண்டும், சக்கரம் வேண்டும். இது துணை காரணம். இதை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும், நிமித்த காரணம். 3ஆக பிரிக்கிறாங்க சார். சரி, இப்போ அடிப்படையிலே மாயை, அதாவது நம்முடைய சைவ சித்தாந்த ஞானிகள் போல
உலகத்திலே அவன் கிடையாது. இப்ப அறிவு, அதாவது அறிவு வெளியிலே தேடிக்கொண்டே இருந்தார்கள். நம்மெல்லாம் தேடிக்கிட்டே இருப்போம். சரி, இந்த போடுற சட்டை, இதை பற்றி அறிவு லட்சியம் என்ன வேணும்? இந்த சட்டை எங்கே தயார் பண்ணுறாங்க, இது எதனால் செய்யப்பட்டது, எந்த வகை நூலால் செய்யப்பட்டது, இப்படி அதனுடைய பிரிவு போய்கிட்டே இருக்கும். இது செய்ய பருத்தி துணி எங்கே விளைகிறது, புரியுங்களா? அந்த பருத்தி எங்கே விளைகிறது, பருத்தியை எப்படி விளைவிக்கணும், அதுலேருந்து எப்படி நூல் எடுக்கணும், பல புறத்தில் தேடும்போது அப்படியே தேடிக்கிட்டே போகணும். அது முடிவு கிடைக்காது. அகத்திலே தேடினார்கள் உள்ளுக. நாம் பார்க்கிற பொருள், உலக பற்று, இதெல்லாம் என்ன என்று ஆராய்ச்சி செய்தார்கள் நம்ம ஜாரி. வெளியிலே போக 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 அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே இதை வைத்து நம்முடைய மனம்தான், ஆத்மா தான் பயன்பெறுகிறது. மற்ற பொருள்களை பார்த்து கண் பார்ப்பதால் அது குருடு. கண் ஒன்றும் அறிவு பொருள் கிடையாது. இப்போ கண்ணு சரியாக தெரியல, இந்த கண்ணாடியை போட்டால் க்ளீனாக தெரியுதா? அப்போ கண்ணாடி அறிவு பொருளா? அதே போல் நம்ம மனம் இருக்க ஆத்மா, இந்த ஆத்மா தான் பயன்பெறுகிறது மற்ற பொருள்களை வச்சு கண்டுபிடிச்சாங்க. சரி, அது ஒரு சைடு இருக்காரு. அவர்கள் நிர்ணயித்த பொருள், உண்மையை அளக்க நிர்ணயித்த பொருள் 3 விஷயம்: பதி, பசு, பாசம். பதி என்பவன் இறைவன், ஒருவன், அது எப்போதுமே இருக்கவன். அனாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுவாங்க, தமிழ் சொற்பிரயோகம். இப்போ கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர்லாம் சொல்கிறோமே, இது கலைச்சொற்கள். கம்ப்யூட்டரில் வந்து கலைச்சொற்கள், அது கேட்க கேட்க நம்மளுக்கு மனப்பாடம் ஆகிடல. அதே மாதிரி தமிழில் கலைச்சொற்கள் இருக்கிறது, புரிஞ்சுக்கணும் நல்லா. அனாதி என்றால் கடவுள் எப்போ சொன்னார்? அனாதியே அப்படிம்பாங்க. ஆதி என்றால் தொடக்கம். தொடக்கம் இல்லாத காலத்தில், இப்போ எப்படி 10,000 கோடி ஆண்டுகளுக்கு முன் சூரியன் சொன்னது உனக்கு தெரியுமா? அதே போல் அனாதியற்ற காலம், அனாதினா தொடக்கம் இல்லாத காலத்தில். அப்போனா எவனாலையும் நிர்ணயம் செய்ய முடியாது, உன் புத்தியால் தேட முடியாது. அந்த காலத்தையே உருவாக்கிட்டார் கடவுள். கடவுள் ஒருவன் இருந்தால் நம்மை போன்ற ஆத்மாக்களும் இருந்தது. நான் சொல்ல உயிர்கள் இருந்தது. பதி, பசு, பாசம் அப்படின்னா 3வது மலம், அழுக்கு அப்படின்னு ஒன்று இருந்தது. இது என்ன பதி, பசு, பாசம் அப்படின்னா, பதி இறைவன், ஒருவன் தலைவன், அவன் தான் நிமித்த காரணம். இந்த பூமி பிரபஞ்சம் எல்லாம் உருவாகுவதற்கு ஒருத்தன் வேண்டும்ல காரணம். இப்போ சூரியனே 10,000 கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றினா அதை தோற்றுவித்தவன் யார்? சூரியனே தோன்றது உனக்கு தெரியாதுன்னா அதை தோற்றுவித்தவன் உனக்கு எப்படி தெரியும்? 10,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியன் தோன்றியது அப்படின்னு சொல்லலாம். சூரியனிலிருந்து மற்ற கிரகங்கள் தோன்றியது. அப்போ அந்தக்கு முன்னாடி சூரியன் எப்பொழுது தோன்றியது? இது மிகப்பெரிய கேள்வி. அதே போல கடவுள் எப்பொழுது தோன்றினான்? உன்னால் சிந்திக்க முடியாது, உன் சிற்றறிவுக்கு அது எட்டாது, அனாதி காலமே அப்படின்ட்டாங்க. அனாதினா, ஆதி என்றால் தொடக்கம், அனாதினா தொடக்கம் இல்லாத காலத்தில் உன் சிற்றறிவினால் அதை கண்டுபிடிக்க முடியாது. சரி, அதே மாதிரி உயிரும் அப்படிதான். உயிர் எப்படி தோன்றியது, எப்பொழுது? ஆத்மா எப்பொழுது தோன்றியது? அதுவும் உனக்கு தெரியாது. அனாதி என்றார்கள். அனாதி என்றால் உன்னால் நிர்ணயிக்க முடியாது, தோன்றியது. 2 பொருள், உள்பொருள், 2 உண்மையான விஷயம். 3வது ஒன்று மலம். மலம், பாசம், கயிறு அப்படின்னா சொல்கிறாங்க. அப்பா யமன் பாச கயிறோடு வருகிறான் அப்படின்னா ஏதோ ஒன்று நம்மளை பற்றி கொண்டு இருக்கிறது. அதுதான் பிடிச்சாலும் மாயை, ஆணவம், கர்மம், மாயை அப்படின்னு நான் சொல்றது புரியுங்களா? இந்த மாயைன்னா என்ன அப்படின்னா, அதுலேருந்து தான் பிரபஞ்சங்கள் தோன்றின அப்படிங்கிறது தான் ஞானிகளோட கருத்து. மாயை சுத்தமாயி, அசுத்தமாயின்னு பிடிச்சாலும். சுத்தமாயின்னா என்ன? ஒரு குண்டுமணி இருக்குது சார், பழைய குண்டுமணி தாவரத்தில் விளையும். சில பேர் பார்த்துக்க சான்ஸ் இல்லை, இருக்கும் தாவரத்தில் தொங்கும். அப்படியே சிவப்பும் கருப்புமா இருக்கும், மணி மாதிரி இருக்கு, சொன்னது அழகாக. கீழே கருப்பு கலராக இருக்கும், மேலே வெள்ளை கலராக இருக்கும். சிவப்பு கலராக இருக்கும், கீழே கருப்பு கலராக இருக்கும். சிவப்பும் கருப்பும் சேர்ந்துருக்கும். இப்போ சிவப்பும் கருப்பும் இருக்கிறதுனால குண்டுமணி வேறையா? குண்டுமணி மட்டும் தான், கலர் வேறையா இருக்கும். அதே போல் இந்த மாயை 3ஆக பிரிச்சாகணும். சுத்தமாயை, அசுத்தமாயின்னு 2ஆக பிரிச்சாகணும். சுத்தமாயை என்பது இறைவனுடைய செயல்நிலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அசுத்தமாயை என்பது நம்முடைய ஆத்மாவோட செயல்நிலை. அந்த அசுத்தமாயை 2ஆக பிரிச்சாகணும். அசுத்தமாயை, பிரகிருதி மாயை. அதாவது சுத்தமாயி, அசுத்தமாயி, அசுத்தமாயின் உட்கூறு தான் பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயையிலிருந்து தான் உலகங்கள் தோன்றின. இப்போ ஒரு பொருள் தோன்றுவதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்று சொன்னேன். அதே போல இவர்கள் இந்த பிரகிருதி மாயையிலிருந்து ஆத்மாக்கள் தோன்றின. அது எந்த காலம்லாம் சொல்ல முடியாது. இந்த ஆத்மாக்கள் தோன்றுவதற்கு, வாழ்வதற்கு தனு கர்ண போன போகம் வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும். தனு கர்ண போன போகம் வேணும். அதாவது இந்த மாயை, அழுக்கு, மலம் சொன்னானே, பதி, பசு, பாசம், ஏதோ செய்த கர்ம வினையினால். இப்போ இன்னைக்கு யார் செத்து போயிட்டா ஒரு கல் பூஜைன்னு ஒன்று செய்வாங்க. இந்த ஆத்மா போய் கல் அடங்கிடும். நல்லா புரியுதுங்களா?
அதுக்காக 15 நாளுக்கு இந்த கருமான்னு சொல்லிட்டு இந்த கல்லில் பூஜை செஞ்சு ஆற்றுல வந்து கரைச்சிடுவாங்க. இது கல் பூஜை இன்னமும் நான் சைவத்திலே செய்து கொண்டு இருக்கிறார். அதே போல் பாலாங்கல் மனிதனுக்கு சகல நிலை, கேவல நிலை, சுத்த நிலையும் 3 நிலை இருக்கு. இந்த கேவல நிலை என்பது இந்த ஆத்மா மலத்தோடு என்றைக்கு சென்றோ அது கேவல நிலை. புரியுங்களா? இதிலிருந்து விடுபட வைக்க வேண்டும் ஆண்டவன் நம்மளை. இந்த கேவல நிலையிலிருந்து விடுபட வைக்கணும்னா பிரகிருதி மாயிலிருந்து எடுத்துக்கொள்கிறார். ஆத்மாவை எடுத்துக்கிறான்னா கையில் எடுத்துக்கிறான்னு இல்லை, அதை செயல்பட வைக்க வேண்டும். ஆணவம், கர்மம், மாயை. இந்த ஆணவம், கர்மம், மாயைங்கிறது இறைவனுக்கு கிடையாது. சுத்த மாயிலே இறைவனுடைய தத்துவங்கள் வந்து தோன்றும். நாதம், இந்து, சதாசிவம், ஈஸ்வரன் 5 தத்துவங்கள் தோன்றும். அது இறைவனுடைய நிலை. அது ஆணவம் இருக்காது, கர்மம் இருக்காது. ஆனால் அசுத்த மாயிலே இருந்து தோன்றுவது பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயையிலிருந்து தான் ஆத்மாக்கள் தோன்றுகின்றன. நம்முடைய ஆத்மாக்கள். இந்த ஆத்மாக்கள் இயங்குவதற்கு என்ன வேணும்? நம்ம ஒரு மனுஷனா பிறந்து வாழணும்னா முதல் இடம் வேணும். அதுதான் தனு கர்ண போன போகம். நாம் செய்த கர்ம வினையிலிருந்து நீங்கி இறைவனுடைய சேர வேண்டும்னா நம்மளுக்கு உடம்பு வேணும். தனுன்னா உடம்பு, கர்ணம்னா கருவிகள் வேணும். இப்போ மைவாய், கண், காது, மூக்கு, புரியுங்களா? அந்த மாதிரி காது, கை, பாதம், உபஸ்தாங்க மாதிரி வச்சு அறிவு கருவிகள் என்று செயல் கருவிகளை இது வேணும். இது இயங்குவது கருவிகள் தான். உள்ள அந்த கரணங்கள் 4 இருக்கு. மனம், சுத்தம், புத்தி, அகங்காரம். புரியுங்களா? அடுத்தது தன்மாத்திரை, சுவை, ஒளி, ஒரு ஓசை. இந்த 5 சுவை, ஒளி, ஒரு ஓசைனா நீர், நெருப்பு, காற்று, நிலம். இதை இயக்குவதற்கு பஞ்சபூதங்கள் 5 வேணும். நான் சொல்றீங்களா? ஆகாயம் இருந்தால் தான் ஆகாயத்தில் பூமி நிற்கும். சூரியன் ஆகாயத்தில் தான் நிற்கணும். அப்போ ஆகாயம் ஒரு பூதம், பஞ்சபூதத்திலே 1 முதல் பூதம். அதில் சத்தம் கிடைக்கும். ஆகாயம் இருந்தால் தான் சத்தம். அதை உணர்வதற்கான காது நமக்கு. காது இருந்தால் தான் சத்தத்தை உணர முடியும். புரியுங்களா? அதே மாதிரி காற்று இருந்தால் தான் மூச்சு சுவாசிக்க முடியும். புரியுங்களா? கண்ணு, ஒளி. சூரியன் கண்ணு ஒளி இருந்தால் தான் வெளிச்சத்தில். இருளில் எந்த பொருளையும் மறைச்சிடும் இருள். ஆனால் ஒளி இருந்தால் தான் மற்ற பொருள்கள் தெரியும். அதனால் ஒளி. கண்ணுக்கு ஒளி. உதாரணம் சுவை என்ன? நீர் இருந்தால் தான் சுவைச்சு சாப்பிட முடியும். தண்ணி இல்லாமல் சமைக்கவே முடியாது. இது தண்ணி வேணும். நான் சொல்றதுங்களா? இந்த ஆத்மா கர்ம பலன்களை அனுபவிக்க இத்தனையும் படைக்கிறார் கடவுள். பிரபஞ்சங்களை எப்போ படைச்சாரு நீ சொல்லுன்னு சொல்லக்கூடாது. அப்போ நீ சூரியனை எப்போ படைச்சாங்க, எப்போ சுற்றி உடைஞ்சிது, இதெல்லாம் உன்னால கணக்கு பண்ண முடியல. இதெல்லாம் சைவ சித்தாந்தம் அனாதி காலமே அப்படின்ட்டாங்க. அனாதி என்றால் தொடக்கம் இல்லாத காலத்தில். அதெல்லாம் நீ கணக்கு பண்ண முடியாது. முதல்ல உன் தாத்தா பாட்டி பேரை ஞாபகம் போய். புரியுங்களா? உன் தாத்தாவுக்கு தாத்தா யாரு? தாத்தா அதே உன்னால சரியா தெரியாது. நீ ஒரு 5000, 10,000, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய சூரியங்கிறதை எப்படி நீ கணிப்பு பண்ண முடியும்? உன் சிற்றறிவினால் அதை செய்ய முடியாது. அனாதி காலத்திலே தோன்றியது. இந்த மனித ஆத்மாக்கள் சொன்னனே, பிரகிருதி மாயிலிருந்து தோன்ற ஆத்மாக்கள் தன்மாத்திரை 5 சுவை, ஒளி, ஒரு ஓசை, நாற்றம். மனித உடம்பு, மைவாய், கண், காது, மூக்கு. இதுதான் தனு கருண போன போகங்கள். இது இயங்குவதற்காக கடவுள் பிரபஞ்சத்தை படைக்கிறான். சூரியனை படைக்கிறான். சூரியனை படைச்சாதான் உலகத்தில் உள்ள பொருள்கள் நமக்கு தெரியும். அந்த சூரியன் தங்குவதற்கு முதலிலே ஆகாயம் வேண்டும். ஆகாயம் ஒரு பிரபஞ்சம். சமண சமயத்தர் ஆகாயத்தை ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்றாகவே சேர்க்கவில்லை. கண்ணுக்கு தெரியாத பொருளை ஏற்க முடியாது என்றார்கள் மற்ற மதத்தினர். சைவ சமயம் தான் அடித்து உழைச்சி தூள் கலப்பது. ஏற்கனவே இந்தியாவில் சமண மதம் இருந்தது, புத்த மதமும் இருந்தது. எல்லாம் அடித்து உடைச்சானுவோம். யார்? திருநாவுக்கரசர், மாணிக்கவாசர், அப்பர் சுந்தரர் போன்றவங்கெல்லாம், சுந்தரமூர்த்தி நாராயணம், இவங்கெல்லாம் சைவ சமயத்தை அடித்து வலியுறுத்தி நிர்ணயம் செய்தவர்கள். அதனால தான் இன்றைக்கி புத்த மதமும் இல்லை, சமண மதமும் இந்தியாவில் இல்லை. இதெல்லாம் அடிஞ்சிச்சு. எதுக்கு சொல்ல வரணும்? அந்த மாணி ஞானிகள் ஒரு காரணம். இப்போ மனிதன் இயங்குவதற்கு என்ன வேணும்? 5 பிரபஞ்சங்கள் வேணும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இது மனித ஆத்மா இயங்குவதற்காக தான் படைக்கப்பட்டதே தவிர கடவுளால் சூரியன் உதித்து சூரியனினாலே மற்ற கிரகங்கள் உருவாகி அதற்கு பிறகு மனித ஆத்மாக்கள் தோன்றவில்லை. இப்போ சொன்ன ஒரு பானம் செய்ய முதல் காரணம் மண் வேணும். அதை செய்வதற்கான சக்கரம் துணை காரணம். அதை மண்ணும் சக்கரம் வந்தால் போதுமா? தானா பானை வந்துருமா? பானை வராது. அதை செய்வதற்கு ஒருவன் வேணும் நிமித்த காரணம். அந்த நிமித்த காரணம் தான் கடவுள். இந்த பிரபஞ்சங்களை படைத்தவன். அவன் எப்போ படைத்தான், எப்போ சூரியன் உடைஞ்சிது, இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் படைத்தவன் இறைவன் தான் அப்படின்னு சைவ சித்தாந்த கருத்துக்கள் சுமார் 600-700 ஆண்டுகளுக்கு முன்னே எழுதிய மெய்கண்ட நாராயண விஞ்ஞான பூர்வம்
மறைஞான சம்பந்தர், அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய நூல்கள் இன்றும் கிடைக்கின்றன. கஷ்டம்தான் வாங்குறது. அது உண்மையான வரலாறுகள். இது நான் சொல்ல 10 நிமிஷம் சிறிய விஷயம் சார். மாயைன்னு சொன்னால் அதை 1 மணி நேரம் பேசணும். சுத்த மாயை என்ன, அசுத்த மாயை என்னன்னு பேசணும். அசுத்த மாயிலிருந்து பிரகிருதி மாயை எப்படி தோன்றியது, அதில் ஏன் ஆணவம் கர்மம் மாயின்னு இருக்கு, ஆணவம்னா என்ன, கர்மம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான், தத்துவங்கள்லாம் படித்தாதான் உலகம் தோன்றியதற்கு காரணம் ஒருவனே. அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. எப்படி நான் பேசுவதற்கு மற்றைய விகார எழுத்துக்கெல்லாம் ஆனா என்ற எழுத்து முதல் எழுத்தல்ல, மூலமான எழுத்து. மூலமாக இருக்கிறதோ ஆனா, அதே போல ஆண்டவன் இந்த பிரபஞ்சங்கள் தோன்றுவதற்கு மூலமாக இருப்பவன் ஆண்டவன் ஒருவனே. இதுதான் இந்த குறளுக்கு விளக்கம். வள்ளுவ பெருமான் 2000 முன்னாடியே சொல்லிட்டார். அதற்கு பிறகு வாழ்ந்த தத்துவ ஞானிகள் சாத்திரம் செய்த நால்வர், சோத்திரம் செய்த நால்வர் வள்ளுவரின் குரலையே எடுத்துக்காட்டாக கூறி எழுதியிருக்கிறார். இதெல்லாம் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி மாணவர்களே. அடுத்த வீடியோவில் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.